நான் தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து கடந்த 4-5 ஆண்டு காலமாக ராகுல் காந்தி அவர்களின் தியாகத்திற்கும் மகாத்மா காந்தி செய்த மக்கள் தியாகத்திற்கும் பலனை எதிர்பார்க்காம மக்களுக்காக வாழ்ந்த மகாத்மாவின் வழிகளை கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக இந்த உடையில்லாமல் அவர் ஒரு மேடையில் பேசிய பொழுது மாபெரும் ஐயா மகாத்மாஜி அவர்களை ஆப் நிர்வாண பக்ரி என்று சொன்னார்கள். அப்பேற்பட்ட மகாத்மாவை ஆப் நிர்வாண பக்ரி என்று சொல்லிவிட்டார்களே அப்படின்ற வேதனையோட நான் அவர் வழியில நடக்கணுங்கிறதுக்காக நானும் அரை நிர்வாணத்தோட வந்திருக்கேன். சுய விளம்பரத்துக்காகவோ வேற எதுக்கும் கிடையாது. என்ன போல இந்தியாவில் நிறைய பேர் இருக்காங்க, இந்த ஆடையை கிடைக்காம நிறைய பேர் இருக்காங்க. அதனாலதான் நான் போடல அப்படின்றது தான் அவருடைய கூத்தா இருக்கு. உங்களோட கூத்து வேற மாதிரி இருக்கு. இல்ல, ஆடை இல்லாம இருக்காங்கிறதுக்காக அவர் ஆடையை கழட்டினது நீங்க சொல்றது உண்மைதான். உண்மையா இருந்தால் கூட காந்திய வழியை நான் கடைபிடிக்கணுங்கிறதுக்காக அவருடைய கொள்கையை கடைபிடிக்கணும். வர்ற காலம் காந்தியை கடைபிடிக்கிற காலம் வந்துருச்சு. நான் அதை கர்நாடகாவில் சொன்னேன். இன்னைக்கு காந்திக்காக எல்லா கொள்கையும் பிடிக்கிறது கிடையாது, புகை பிடிக்கிறது கிடையாது, அடுத்தவங்களை கெடுக்கிறது கிடையாது. உண்மை, நியாயம், தர்மம், மனசாட்சி இதெல்லாம் மக்களுக்கு அடிப்படை தேவையான கொள்கை குறிக்கோள். அது வேணுங்கிறதுக்காக ஒரு எடுத்துக்காட்டாக நான் வாழணுங்கிறதுக்காக இந்த உடை இல்லாம மகாத்மா போல நம்மளும் ஏதோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு மகாத்மா போல வாழணும். பொது இடத்துல பாக்குறப்ப கொஞ்சம் சில பேருக்கு தெரிஞ்சவங்க வாங்க ஐயா அப்படிங்கிறாங்க. சில பேர் ஏன் ட்ரெஸ் இல்லாம வர்றீங்க அப்படிங்கிறாங்க. இதை விட மிகப்பெரிய அளவுல மகாத்மா காந்திய ஏளனமாலாம் பேசியிருக்காங்க. அவ்வளவு ஏளனத்தையும் தாக்கி கொண்ட மகாத்மாவோட நான் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது. நான் ஒரு சாதாரண ஜனநாயகத்தோட வேலைக்காரன். இன்னைக்கு ஜனநாயகம் கெட்டு போச்சுங்கிறதுக்காக எங்கய்யா சுப நிகழ்வுகளுக்கு போறப்ப நான் அதிகமா போறது கிடையாது. போறப்ப சட்டை போட்டுக்குவேன். சட்டை போட்டுக்கிறதோ சட்டை கழட்டுறதோ ஒன்னும் தப்போ ரைட்டுன்னு சொல்லவில்லை. சமூகம் அதை ஏத்துக்கிறது கிடையாது. நம்ம ஊரோட ஒத்து ஒழுக தெரியலன்னா பல நூல் கற்று கல்லாதவருக்கு சமம்னு வள்ளுவர் சொன்னதுனால. ஆமா, காங்கிரஸ் கட்சியோட நிகழ்வுக்கும் பாரத் ஜோடோ யாத்திராவில் ராகுல் காந்தி பெரிய தியாகம் பண்ணி செய்யறாரு. நம்மளே தியாகத்திக்குவோம் அப்படிங்கிறதுக்காக இப்படி வந்திருக்கேன். வேற எனக்கு எந்த விளம்பரமோ எந்த பட்டம், பரிசு, பணம், பதவி. நான் பேட்டரி கடை வச்சிருக்கேன் காந்தி பேர்ல தஞ்சாவூர்ல. ஸ்ரீ காந்திஜி உணவகம்னு வச்சு நடத்தினேன். அதுல தரமா செய்ய முடியல, ஆளுங்க கிடைக்கல. அதனால பேரை மாத்திக்கிட்டு 2 வீலர் 4 வீலருக்கு என்னுடைய பொழுதுபோக்குக்காக காந்தின்னு பேட்டரி கடை வச்சு நடத்த. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.